எவ்ரிடே நீங்கள் பெட்லேருந்து எழுந்த உடனே அடுத்த 1 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த 1 மணி நேரம் தான் உங்களுடைய என்டையர் டேவை முடிவு பண்ணோம். இந்த வீடியோவில் 5 மார்னிங் ஹேபிட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள் வந்து அவங்களுடைய லைஃப்பில் அந்த விஷயங்கள்லாம் வந்து பெரிய சேஞ்ச் வந்து கிரியேட் பண்ண தான் வந்து நம்புகிறாங்க. இந்த ஹேபிட்ஸ் அதுக்கான டெப்த் இன்ஃபர்மேஷன் எல்லாமே 2 ஃபேமஸான புக், அட்டாமிக் ஹேபிட்ஸ் அண்ட் மிராக்கிள் மார்னிங், இந்த புக்கில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பவர்ஃபுல் மார்னிங் ஹேபிட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அடுத்த 8 நிமிஷம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணுற நிறைய பேர்த்துக்கிட்ட நீங்கள் பார்க்குற காமனான ஹேபிட் என்னவா இருக்கும்னா, அவங்க காலையில் நேரமாக வந்து எழுந்துப்பாங்க. இந்த மிராக்கிள் மார்னிங் புக்கில் கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிளோட CEO டிம் குக் வந்து மார்னிங் 3:45 வந்து எழுந்துப்பாரு. அதே நேரத்தில் அமேசான் சேர்மேன் ஜெஃப் பீசோஸ் வந்து 8 மணி நேரம் வந்து அவர் வந்து தூங்குவார். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்களுக்கு என்ன டைம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க வந்து அந்த சைக்கிளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த டைமில் நீங்கள் வந்து எழுந்தால் வந்து அது உங்களுக்கு கரெக்டாக வந்து அலைன் ஆகுதோ அந்த டைமை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மிராக்கிள் மார்னிங் புக்கில் வந்து ஒரு கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, சேவர்ஸ் அப்படின்னு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, சைலன்ஸ், affirmation, visualization, exercise, reading and scribing. இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, அமைதியாக இருக்கிறது, அந்த நாளுக்கான உறுதிமொழி எடுத்துக்கிறது, அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணி திங்க் பண்ணி பார்க்குறது, தென் எக்ஸசைஸ் அண்ட் ரீடிங், தென் அந்த டேல நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத ஒரு பர்சனல் ஜேர்னல் மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டு வருது. இதில் ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த டேவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ஃபோக்கஸ்டாகவும் பாசிட்டிவாக அந்த டேவை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங். மார்னிங்கில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களை ஃபிட்டாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ட்வேன் ஜான்சன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ராக், அவர் எவ்ரிடே அவரோட ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு தான் வந்து அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் பிலீவ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பண்ணுற அந்த எக்ஸசைஸ் அவரோட உடம்பை மட்டும் வந்து பில்ட் பண்ணலை, அவருடைய மைண்ட் செட்டையும் வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பிலீவ் பண்ணுறாரு. நீங்கள் எப்போல்லாம் உங்களோட பாடியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களோட பிரெயினில் எண்டோஃபின்ஸ்னு சொல்லி ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். இது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த டே ஃபுல்லாக வந்து உங்களுடைய மனநிலை வந்து ஸ்டேபிளாக இருக்கவும் நீங்கள் தெளிவாக இருக்கவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டே ஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட மொபைல் ஃபோனை எடுத்து நீங்கள் சோசியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய எமோஷனல் ஓரியன்டான கண்டென்ட் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுவீங்க. அப்படிங்கும் போது டே ஃபுல்லாக உங்களோட மனநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த டேவை நீங்கள் எக்ஸசைஸ் மூலமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு ரிசர்ச்சில் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எவ்ரிடே யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி அவங்க டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த டேல 4 hours வந்து அவங்க பண்ணுற ஒர்க்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு டேல நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் தான் வந்து நீங்கள் வந்து தெளிவாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இதுக்கு நீங்கள் எவ்ரிடே நீங்கள் ஜிம் போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. எவ்ரிடே மார்னிங்கில் நீங்கள் வாக் பண்ணுறது கூட பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஹேபிட்டாக கொண்டு வரணுன்ற விஷயம் உங்களால் கொண்டு வர முடியல, அது ரொம்ப டஃபாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் எந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வரணும்னு நினைச்சாலும் அது ரொம்ப நேரம் நீங்கள் பண்ணாதீங்க, ஜஸ்ட் 2 minutes மட்டும் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புக்கை நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு புக் ரீடிங் ஹேபிட்டே இல்லை அப்படின்னா கூட ஜஸ்ட் ஒரு 2 minutes எடுங்க, புக் ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ ஒரு பேஜ் வந்து ரீட் பண்ணுங்க. சப்போஸ் அந்த படிக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட சடனாக புக்கை க்ளோஸ் பண்ணிட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 2 pages வந்து ரீட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து 4, 5 இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வர நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் அது டஃப்பாக இருக்குன்னு திங்க் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகாதீங்க. நீங்கள் அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போல்லாம் நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டு எவ்ரி டைம் இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட ப்ராக்ரஸும் அதிகமாகும். நம்பர் 3, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். நம்ம பார்க்குற இந்த 5 ஹேபிட்ஸில் இப்போ பார்க்குற இந்த ஹேபிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். பொதுவாக எல்லாருமே திங்க் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்தை நினச்சி அவங்க எப்பவுமே வந்து பெருமைப்பட்டுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம், கிடைக்காத ஒரு விஷயத்தை நினச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஹேபிட்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி இப்போ கரண்ட்டாக உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது தான் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடையிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சயின்டிஸ்ட் வந்து என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டை ஒரு பர்சன் அவங்களோட டெய்லி லைஃப்ல வந்து அப்ளை பண்ணிட்டு போறது மூலமா மற்ற மனிதர்களை விட அந்த ஒரு பர்சன் 25% வந்து ஹாப்பியா வந்து ஃபீல் பண்றாங்களாம்.
இந்த ஒரு ஹேபிட் உங்களுடைய டே மட்டும் சேஞ்ச் பண்ணாது, உங்களோட மைண்ட் செட்டே கம்ப்ளீட்டா வந்து மாற்றும். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணும்போது இந்த ஒரு ஹேபிட்டை நீங்க வந்து மறந்துடாதீங்க. த மிராக்கிள் மார்னிங் புக்கோட ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எவ்ரிடே மார்னிங்ல நீங்க சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டியா இருந்தாலும் பண்ணுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அது எக்ஸசைஸா இருக்கலாம், நீங்க வந்து யோகா பண்றதா இருக்கலாம், அப்படின்னா நீங்க ரீட் பண்றதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்றது மூலமா அந்த டேல நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா, அந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்க தெளிவா எந்த ஒர்க் பண்ணாலும் இருக்க இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4, செட் டெய்லி கோல்ஸ். எவ்ரிடே மார்னிங் அந்த டே ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய டாஸ்க், உங்களுடைய ஒர்க் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ணால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், உங்ககிட்ட எந்த ஒரு பிளானுமே இல்லை அப்படிங்கும் போது அந்த டே ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எல்லாமே போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்கள் அந்த டே ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத பிளான் பண்ணுறதை மறந்துடாதீங்க. ஒரு ஸ்டடியில் இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுற விஷயத்தெல்லாம் நோட் டவுன் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக 42% அதோட கம்ப்ளீஷன் ரேஷியோ வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் கூட நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கிற விஷயத்த நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இல்லாமல் அதை வந்து நோட் டவுன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கோல்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ வந்து என்டையர் பேஜ் எழுதி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண நினைக்காம ஃபர்ஸ்ட் 3 அதுக்கப்புறம் அகைன் 3 அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அந்த ஒர்க்கை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக முடிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5, இன்வெஸ்ட் இன் லேர்னிங் அண்ட் க்ரோத். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புளெலாம் வந்து லைஃப் டைமாக லேர்ன் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பில் கேட்ஸ் அண்ட் மார்க் ஜக்கர்பர்க் இவங்கலாம் வந்து அவங்களோட டைமை எவ்ரி டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங்காகவும் லேர்னிங்காகவும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரீடிங் லேர்னிங்னு வரும்போது அது நிறைய நேரம் நம்ம பண்ணுங்கிற அவசியம் கூட கிடையாது. எவ்ரிடே ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அதை பண்ணுறது மூலமாக பெரிய சேஞ்சஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் மார்னிங்கில் ரீட் பண்ணுற லேர்ன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களோட பிரெயின் அப்சர்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இருக்கும். த மிராக்கிள் மார்னிங் புக்கோட ஆத்தர் கூட என்ன சொல்லியிருப்பாருன்னா, எவ்ரிடே நீங்கள் 10 to 20 மினிட்ஸ் வந்து ரீடிங்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயம் உங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாரு. இந்த மார்னிங் ஹேபிட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எஃபெக்டிவாக வந்து ஃபாலோ பண்ண அட்டாமிக் ஹேபிட்ஸ் அண்ட் த மிராக்கிள் மார்னிங் புக்கை நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வாங்கி நீங்கள் படிக்கலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போஸ் அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னா கூட குக்கு எஃப்எம்ல 7 day ஃப்ரீ ட்ரையல் லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த ஆடியோ புக்ஸ் வந்து லிசன் பண்ணலாம். சப்போஸ் குக்கு எஃப்எம்ல நீங்கள் நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் வந்து லிசன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து 50% ஆஃபர் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ நம்ம பார்த்த இந்த 5 மார்னிங் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணி ஷேர் பண்ண விஷயங்கள் தான். நம்ம பார்த்த இந்த எல்லா ஹேபிட்ஸுமே நீங்கள் வந்து ஓவர் நைட்டில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஹேபிட்டை நீங்கள் வந்து கொண்டுட்டு வாங்க. அது உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹேபிட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'll be another interesting video. See you there. I'm sorry, baby, I don't mean to be rude. I'm just a little different from all these dudes. Okay, they riding waves, me, I'm up on a cruise. You feel like me, then you got nothing to prove. I see him trying to do what I do. Even Mick Jagger couldn't